இது என்ன சர்க்கஸ் வேலையா? சத்குருவை டென்ஷன் ஆக்கிய விபரீத முடிவு. இப்படியா செய்வது? யோகா என்ற புனிதமான ஒன்றை ட்ரெண்டிங்காக பாடல் போட்டு செய்வது போல ஆசிய விளையாட்டு போட்டிகளில் யோகாவை இடம்பெற வைப்பது எப்படி தெரியுமா இருக்கு என தன்னுடைய வருத்தத்தை எப்படி சொல்லி இருக்காருன்னு கேளுங்க. யோகா மனித வளர்ச்சிக்கான சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம், விளையாட்டு போட்டிக்கானது அல்ல. யோகா ஒருவருடன் மற்றொருவர் போட்டி போட்டு செய்யக்கூடிய விளையாட்டாக இருக்க முடியாது. மனிதர்களை எல்லையற்ற உணர்திறன் மற்றும் வாழ்க்கை அனுபவத்திற்கு உயர்த்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி மற்றும் சுய பரிணாம வளர்ச்சிக்கான தொழில்நுட்பம் என அவர் கூறியுள்ளார். இது குறித்த அவரின் எக்ஸ் தள பதிவில், அடிப்படையில் போட்டி விளையாட்டுகளின் அரங்காக இருக்கும் ஒரு இடத்திற்குள் யோகா நுழைவது மிகுந்த வேதனை மற்றும் ஏமாற்றத்தை அளிக்கிறது. யோகா ஒரு போட்டியாக இருக்க முடியாது. யோகா என்பது மனிதர்களை வரையறுக்கப்பட்ட சாத்தியங்களிலிருந்து எல்லையற்ற உணர்திறன் மற்றும் வாழ்க்கை அனுபவத்திற்கு உயர்த்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி மற்றும் சுய பரிணாம வளர்ச்சிக்கான தொழில்நுட்பமாகும். இது வேறு யாருடனும் போட்டியாக செய்யக்கூடாது. இதன் மூலம் சக்தி வாய்ந்த யோகா அறிவியலை மற்றொருவரை விட சிறப்பாக செய்ய முயற்சிக்கும் சர்க்கஸ் போன்ற செயல்முறையாக நாம் குறைத்து விடுவோம். யோகா அடிப்படை விழிப்புணர்வை பற்றியது, ஒப்பீடு செய்வதையும் போட்டி போடுவதையும் பற்றியது அல்ல. யோகா அறிவியலின் பிறப்பிடமாக விளங்கும் நாகரிகமாக அது ஒரு அபத்தமான விளையாட்டாக மாறாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகவே விவேகம் இருக்கும் என்று நம்புகிறேன் என கூறியுள்ளார். அதாவது ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் 44வது பொதுக்கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டு போட்டிகளில் யோகாவும் இடம்பெறும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தற்போது சத்குரு அவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். யோகா என்பது மிகவும் நிதானமாக மனதை ஒருநிலைப்படுத்தி மூச்சு பயிற்சி, தியானம் என அமைதியான சூழலில் சுத்தமான காற்றை உள்ளிழுத்து இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடலை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் மனதை ஒருநிலையாக வைத்திருக்கவும் உதவும். யோகாவை இப்படி சர்க்கஸ் போல விளையாட்டு போட்டியில் சேர்க்கலாமா என ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கார் சத்குரு. இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸை நீங்க போடுங்க.